நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தை பேங்கில் பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அது ஏன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற US$ சப்ளையில் 35% US$ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 10 மந்த்தில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லுக் அட் திஸ். கடைசி 10 மந்த்தில் எவ்வளோ பிரிண்ட் பண்ணிக்கான்னு பாருங்கள். இப்போ பணம் நிறைய பிரிண்ட் பண்ணால் நல்லா தானே, நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் பணம் அப்படி ஒர்க் ஆகுது. எவ்வளோக்கு இவனால் கூடுதலாக பிரிண்ட் பண்ணுறானோ அவ்வளோக்கு இன்ஃப்ளேஷன் கூடும். அவ்வளோக்கு இன்ஃப்ளேஷன் கூடுனா இந்த பணத்துக்குரிய பையிங் பவர் குறையும். அதாவது உங்களோட வழங்கக்கூடிய விஷயத்தில் சொல்லப்போனால் பொருட்கள விலை கூடும். உண்மையாக பொருட்கள விலை கூடுறல இவனுகள் சப்ளையை கூட்டுறதால $1 இன்றைக்கு வாங்கக்கூடியது நாளைக்கு வாங்க முடியாமல் போகும். 5 வருஷத்துக்கு முதல் $10 10 பொருள் கிடைக்கும்னு சொன்னால் இன்றைக்கு அதே $10 ஒரு பொருள் தான் கிடைக்கும். இன்னொரு 5 வருஷத்தில் $10 ஒரு பொருளுமே கிடைக்காது. இந்த கேர்வை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் கடைசி கொஞ்ச காலத்தில் எப்படி பிரிண்ட் அடிச்சு தள்ளுறானுன்னு சொல்லி. மனித எவல்யூஷன் பற்றி பாட்டர் சிஸ்டத்துலேருந்து உலோகங்கள்லேருந்து கோல்டுக்கு வந்து இப்போ பேப்பர் கரன்சிக்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த ப்ரொஃபைலுக்கு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் ஆல்ரெடி நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற இந்த பேப்பர் கரன்சியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டை பேக் பண்ணியிருந்தீங்க. எவ்வளோக்கு US$ பிரிண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்குரிய கோல்டு அவங்களோட ட்ரெஷரியில் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் எங்களுக்கு வார்களுக்கு அடுத்தடுத்த தேவைகளுக்கு நிறைய பணத்தை எங்களால் செலவிட முடியலை. ஏன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு போதியளவான கோல்டு இல்லை. அதனால் நாங்கள் கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரோம். நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்டை பார்த்து நாங்கள் தேவையான அளவுக்கு பிரிண்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்றை உருவாக்கினோம். இந்த ஃபியட் கரன்சியோட டவுன்ஃபால் அப்போ தான் உருவாயினிக்கு. ஓகே, ஃபியட் கரன்சிங்கன்னா நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சி, அது LKR இருந்தாலும் சரி, USD இருந்தாலும் சரி, கனடியன் டாலராக இருந்தாலும் சரி. அப்படி பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எல்லா நாடுகளுமே அதே மாதிரி பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு தான் உழைச்சாலும், அதாவது நம்ம ஒரு தொழில் 2 தொழில் 3 தொழில்னு சொல்லி இப்போ நம்மளோட பேரண்ட்ஸோட காலம் இல்லாட்டி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட காலத்துல எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜாப் செஞ்சே அவங்களால நிறைய மிச்சம் முடியக்கூடியதாக இருந்துச்சு. அந்த ஒரு ஜப்பை வச்சு அவங்க வீடு வாங்கினாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. நீங்கள் கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் என்ன கதைக்குன்னு சொல்லி வழங்கும். இன்றைக்கு கனடாவில் நீங்கள் மினிமம் ஒரு ஜாப், அது ஹை ஸ்கில் லெவல் ஜாப்பில் நீங்கள் செஞ்சால் கூட உங்களால் வீடு வாங்குறதுக்கு முடியாது. நீங்கள் அந்த ஹை ஸ்கில் ஜாப்போடு சேர்த்து சனி ஞாயிறு பார்ட் டைம் ஜாப் கூட நீங்கள் செஞ்சாலும் உங்களால் பெரிய மோர்கேஜுக்கு போகாமல், பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போகாமல் உங்களால் வீடு வாங்க முடியாது. இங்கே எவரேஜ் வீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $600,000 $1 million மேலே போயிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் நினைக்கிற விலை கூடுறது காரணம் என்ன? இந்த கல்லணல் போட்டு பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதெல்லாம் விலை கூட்டிகிட்டு போகுது. நம்ம இது காடையனல், மற்றது கல்ல வேலை செய்கிறவனல், ரவுடித்தனம் பண்ணி தர்றவனுக்கு அவனை சொல்கிற பொய்யை நம்பி ஓட் போட்டு அவனால் அரசியல்வாதி ஆகினா அரசியல்வாதியாக இருந்து அவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவனால் செய்வான். எத்தனை நாட்டில் தன் அரசியல்வாதி ஒரு அந்த அவன் இருக்கிற அந்த அரசியல் ஃபீல்டில் இருக்கிற நாலேஜபிளான ஒரு ஆள், அதில் இருக்கிற ஒரு PhDயை நம்ம அரசியல்வாதி ஆகிருக்கோம். இப்போ ஹெல்த் மினிஸ்டர் ஒரு நினைக்கான்னு சொன்னால் ஹெல்த் மினிஸ்டருக்கு அட்லீஸ்ட் அவனை ஒரு டாக்டர் ஆண்டுவாருங்க, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு அந்த கலாநிதி பட்டம் பெற்றவன் ஆண்டுவாருங்க. நிதித்துறை அமைச்சருக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு ஃபைனான்ஸை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற ஏதாவது நிதி அமைச்சருக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு நாட்டை பிரசிடென்ட் எடுத்து அவர் ஆல்ரெடி ஒரு ஒன்டர்பிரினர் ஆண்டு பாருங்கள். ஒரு நாட்டை ரன் பண்ணணும்னா ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஒன்டர்பிரினரால் தான் சரியாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணல. எத்தனை நாட்டு ஜனாதிபதி ஒரு ஒன்டர்பிரினர்? நம்மளுக்கு மூளை இல்லை. ஓகே, அவனால் வந்து பச்சை பைய வாய்களியை கதைச்சா நம்மளோட சொந்த பெனிஃபிட்டுக்கு நம்ம வாருக்கு நான் ஒருவனுக்கு கூஜா அடித்தோம்னா நாளைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே வேலை கிடைக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு என்னென்ன விஷயத்தை உள்ளால செஞ்சு எடுக்கலாம்னு சொல்லி போட்டு எந்த விதமான தகுதி தராதரம் இல்லாதவனை எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புறதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை. இந்த முட்டாள் எல்லாம் போயிருந்தது, இந்த முட்டாள் தரமான வேலையெல்லாம் செஞ்சுட்டே காணும். இந்த பெரிய ஸ்கேமுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு நீங்கள் எடுக்கப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது பிட்காயின் மட்டும்தான். ஏன்னா பிட்காயின் மட்டும்தான் இவ்வளோ காலத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே யாரோட கண்ட்ரோலுமே இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட கம்பெனி, தனிப்பட்ட கண்ட்ரியோட கண்ட்ரோல் இல்லாமல் 100% டீசென்ட்ரலைஸ்டாக உங்களே என்ன மாதிரி சாதாரண மைனஸால் ரன் பண்ணப்பட்டு இருக்குது. அதனால தான் இவ்வளோ காலத்துக்கு பிட்காயினை யாராலையுமே ஹேக் பண்ண முடியலை, பிட்காயினை மேனிபுலேட் பண்ண முடியலை, பிட்காயினை கூடுதலாக பிரிண்ட் பண்ண முடியலை. 21 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்கு இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்காயினை கூட இவங்க உருவாக்கலாம். சிலாக்கள் சொல்லுவீங்க பிட்காயினை விட கோல்டு நல்லா, கோல்டு தான் இது ஸ்கேரியஸ்டான சார், நம்ம பணத்துக்கு பதிலாக கோல்டை சேமிக்கணும்னு சொல்லி.
நான் இல்லைன்னு சொல்ல வரல, கோல்ட் ஸ்கேரியஸ் அசஸ் தான். ஆனால் கோல்ட் ஃபிக்ஸ் சப்ளை இல்லை. நாளைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் சுரங்கம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். கோல்ட் சுரங்கத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் கோல்டு சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 50 கிலோ கோல்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியால் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கோல்டை இந்த கள்ள கவர்மெண்ட் இந்த கரப்டட் பீப்புளை தாண்டி வெளியால் எடுத்துகிட்டு போய் தருவீங்களா? அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்காம அப்படி இல்லைன்னு சொன்னால் எதனா செய்யாமல் உங்களால் 50 கிலோ கோல்டை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளால வேறு நாட்டுக்கு ஃப்ளைட்டில் போக இயலுமா? நோ. அப்போ எப்படி நீங்கள் கோல்டு ஒரு ஸ்டாண்டர்ட் விஷயமா நீங்கள் பார்க்குறது? அதுக்காக நான் கோல்டு நல்ல இல்லைன்னு சொல்ல வரல, கோல்டு நல்லம் தான். இன்ஃப்ளேஷனுக்கு, அதாவது பேப்பர் கரன்சியை நீங்கள் பேங்க்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோல்டு வச்சிருக்கிறது ஓகே. ஆனால் கோல்டில் சர்டன் ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்னா அதை பெரிய அளவில் பாதுகாத்து வைக்கிற கஷ்டம். நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட 50 கிலோ கோல்டை நீங்கள் உங்களோட வீட்டில் வைப்பீங்கன்னா எப்போ வேணாலும் கல்லனுக்கு பயப்படணும். முதலாவது நீங்கள் பேங்க்லேயோ எங்கேயோ சேஃப் டிபாசிட்டில் வைப்பீங்கன்னு சொன்னால் அவனை எப்போ அதை சுருட்டிட்டு ஓடுவான் வழி, அதுக்கு பயப்படணும். நாளைக்கு ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் உங்களோட நாடு பிடிக்கல வெளியிறங்க போறீங்கன்னு சொன்னால் 50 கிலோவை நீங்கள் எங்கள் தலையில் வச்சுட்டா போவீங்க. அடுத்தது பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் கெயினை பாருங்கள். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30,000% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 30,000% 300 மடங்கு கிட்டத்தட்ட. ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்தில் 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 மடங்கு. நீங்கள் கோல்டில் உங்களோட பணத்தை சேமிக்கக்குள்ள அதுக்கு ஒரு க்ரோத் ஒன்று இருக்காது, ஓகே. ஆனால் நீங்கள் பிட்காயினில் உங்களோட பணத்தை சேமிக்கக்குள்ள அது க்ரோத் இருக்குது, ஓகே. உங்களோட பணம் வளரும். 300 மடங்காக இருக்குது. ஒரு கோடி போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் ஒரு கோடிக்கு பிட்காயின் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கோடி யார் வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈஸி கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். ஒரு கோடி வாங்கிருப்பீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்தில் 300 கோடி. ஆனால் நீங்கள் கோல்டு 10 வருஷத்துக்கு ஒரு கோடி வாங்கிருப்பீங்கன்னு சொன்னால் 2 கோடியாக இருக்குது. தட்ஸ் இட். சிலாக்கள் சொல்லுவாங்க பிட்காயின் பெரிய வாலட்டிலிட்டியான அசெட், நான் வாங்கினா அது மைனஸில் போனால் என்ன 50%, 60%, 90% போனால் என்னன்னு சொல்லி. நீங்கள் இன்றைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற ட்ரேடிங்கை பற்றி நான் கேட்கல. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது அது ஒரு என்ன ஏர்னிங் மெத்தட், அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. நான் கதைக்கிறது உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி. லாங் டைமுக்கு இந்த கல்லணில் இன்ஃப்ளேஷன்லேருந்து இவனை நம்மளோட பணத்தை நம்மளோட உழைப்பை சூறையாடுறதுலேருந்து காப்பாற்றுறதை பற்றி தான் நான் கழிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிட்காயினை ஹோல்ட் பண்ணுற நாளை பொறுத்து எந்த அளவுக்கு நீங்கள் லொஸ்ட் ஆகுவீங்கிறத பற்றி இருக்குது. லொஸ்ட்டுன்னு மைனஸில் போனாலும் நீங்கள் விற்றா தான் லொஸ்ட், ஓகே. நீங்கள் விற்காமல் இருப்பீங்கன்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங் லொஸ் தான். அதே மாதிரி மேலே போகக்குள்ள அப்பாவுக்குள்ளேயும் நீங்கள் விற்றா மட்டும்தான் ப்ராஃபிட், நீங்கள் விற்காட்டி அது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட். இதை நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிட்காயினை நீங்கள் உங்களோட லோக்கல் கரன்சியில் மெஷர் பண்ணுறீங்க. நாளைக்கு இன்னொரு 5-10 வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கல் கரன்சி எல்லாம் பிட்காயினை ஸ்டாண்டர்ட் பண்ணி மாற்றணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த லோக்கல் கரன்சி அப்படி இல்லாமல் போய்த்தரும், ஓகே. போய் நம்ம எல்லாருமே பிட்காயினை பெக் பண்ணினே ஏதோ ஒரு கரன்சியை நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். பிட்காயினை டே டு டேக்கு பாவிப்போமானு சரியா, ஆனால் பிட்காயினை பெக் பண்ணின ஒரு கரன்சியை நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் 1 டே ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் 44% சம்திங் சான்ஸ் இருக்குது உங்களோட போர்ட்ஃபோலியோ கீழே இறங்குறதுக்கு. அதே மாதிரி 1 வீக் 1 மந்த் சொல்லி. ஆனால் நீங்கள் வாங்குகிற பிட்காயினை அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் மைனஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, not even 1%. ஏண்டா புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நார்மலாக வந்துட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புல் மார்க்கெட் அந்த வாலட்டிலிட்டி அப்படியே தின்னாய் போயிட்டு இருக்குது. ஏர்லியராக இருந்த மாதிரி பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இல்லாமல் போகும். ஸ்டில் சின்ன ஒரு வாலடைல் மார்க்கெட் ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் இந்த புல் மார்க்கெட்டோட டொப்பில் நீங்கள் பிட்காயின் வாங்கி போட்டு நீங்கள் ஜஸ்ட் 3 வருஷம் வெயிட் பண்ணினாலே திரும்ப அந்த ப்ரைஸுக்கு அந்த பிட்காயின் வந்துடும். இதே இது நீங்கள் 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இன்னும் குறையும். அதே இது 10 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிட்காயினில் லொஸ்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ், மைனஸில் ஃப்ளோட்டிங் லொஸ் தெரியக்கூடிய சான்ஸ் 0, ஆல்மோஸ்ட் 0. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் 10 வருஷத்துக்கு நீங்கள் பிட்காயினை ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் 300% ஹோல்ட் பண்ணிட்டுப்பீங்கன்னு சொன்னால் 300 மடங்கு 30,000% 300 மடங்கு உங்களோட இது வெல்த் க்ரோ ஆகிருக்கு. ஸ்டில் நான் அந்த வாலட்டிலிட்டிக்கு பயப்படுறாக்களுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க்கில் வச்சு பாதுகாக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் முட்டாளா இல்லையான்னு சொல்லி. அப்படி இல்லை நான் ஆல்ரெடி இந்த வெல்த்தை கோல்டில் நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிட்காயின் கோல்டை விட எவ்வளோ பெட்டர்னு சொல்லி இப்போ விளங்கியிருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வெல்த்தை பணத்தில் வச்சுருக்கீங்களா, கோல்டில் வச்சுருக்கீங்களா, அப்படி பிட்காயினில் வச்சுருக்கீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிட்காயின் பற்றி மேலதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அதை எப்படி வாங்குற, அதை எப்படி சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி லாங் டைமுக்கு பாதுகாப்பாக வைக்கிறாங்கன்னு மேலதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ கேட்டு லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதே டீட்டெயில்ஸ் தரேன். பை.